அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்டாட்டிக் ஐபி ஆர்டர் வந்து புதிய டிஎஸ்சிஎம் போர்ட்டலில் வந்து எப்படி ஆர்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக வந்து நீங்கள் உங்கள் பேனல் வந்து ரெகுலராக எப்படி லாகின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லாகின் பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கஸ்டமரோட அத்தனை டீட்டெயில்ஸுமே நம்ம எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரி அப்படிங்கிற உள்ள டேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரிக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணால் நம்ம கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பரை வச்சு தான் உள்ளே போக முடியும். ஸோ கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பர் போட்டுக்கிறோம். கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பர் போட்டாச்சு. இப்போ கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்ன பிளானில் இருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து ஸ்க்ரோல் ரைட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் ரைட் பண்ணிவிட்டு கடைசி எண்டில் வந்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கிற இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் பாருங்கள், இதில் எல்லாமே மோடிஃபை பிளான் மாற்றுறது தான் இருக்கும், சேஃப் கஸ்டடி மற்ற எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ வந்து சர்வீஸ் வந்து மோடிஃபை பண்ண போகிறோம். ஸோ மாடிஃபை சர்வீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். மாடிஃபை சர்வீஸ் செலக்ட் பண்ணோடனே கஸ்டமர் வந்து ஃபைபர் பேசிக் ப்ளஸில் இருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி வந்து நார்மல் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800, 2000, 3000 அந்த மாதிரி பிளானுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 999 எபோவ் பிளானுக்கு தான் வந்து ஸ்டாட்டிக் ஐபி எலிஜிபிள். 1800 அல்லது 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். 599 பிளானுக்கும் ஸ்டாட்டிக் ஐபி போடலாம். பட் ஸ்டாட்டிக் ஐபியோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபைபர் பேசிக் பிளானில் தான் இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இதில் போனோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாரத் ஃபைபர் ப்ராட்பேண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இது வாய்ஸ் இல்லாமல் நம்ம ப்ராட்பேண்டுக்குள்ளே தான் போய் அதை மாற்ற போகிறோம். இந்த பாரத் ஃபைபர் ப்ராட்பேண்ட் செலக்ட் பண்ணணும். இங்கே நெக்ஸ்ட் வந்துருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாரத் ஃபைபர் ப்ராட்பேண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ராட்பேண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கஸ்டமைஸ்குள்ளே தான் கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஏதாச்சும் நம்ம வந்து ஓடிடி ஆட் பண்ணோன்னா ஓடிடி ஆட் பண்ணலாம். அதாவது வேல்யூ ஆடட் சர்வீஸாக ஓடிடி ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஐபி ஆர்டர் போட வந்திருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஐபி சார்ஜபிள் வந்து சார்ஜபிள்னு தான் இருக்குது. இது வந்து பெரிய பிளான்ஸு நீங்கள் அந்த 2799 பிளான்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீன்னு இருக்கும். நீங்கள் அது மாதிரி போடும்போது இது சார்ஜபிள்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்றோம். ஆர்டர் ப்ரீவியூ வந்துடுது. கொஞ்சம் பேஜ் லோடாக இருக்கு மட்டும் இந்த ஆர்டர் ப்ரீவியூ வச்சு கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் அப் ஆகும். ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சார்ஜஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அந்த பேஜ் வியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 3540 ரூபா வந்து சார்ஜஸ் வருது இந்த ஸ்டாட்டிக் ஐபிக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இது ரொம்ப கம்மி பிளானில் இருக்காங்க. கஸ்டமர் வந்து 599 பிளானில் இருக்காங்க. ஸோ வந்து இவங்களுக்கு 3540 ரூபா அடுத்த மாத பில்லில் வரும். இது ஜிஎஸ்டியோட ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு இந்த அமௌண்ட் வருங்கிறத கஸ்டமர்கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போடுறதுக்கு முன்னால் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். டிவிரால் வந்து அந்த இடத்துல நோ ஸ்டாட்டிக் ஐபின்னு இருக்கும். நான் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே உங்களுக்கு டிஸ்பிளேயில் அது காமிக்கிறேன். அடுத்தது ஆர்டர் போட்டோன்னே அடுத்த 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி வந்து இமீடியட்டாக ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி நம்ம ஆர்டரை கொண்டு போய் சிஎஸ்சியில் கொடுத்து ரொம்ப ஒரு நாளே பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 to 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன்.
சப்மிட் கொடுத்தோடனே ஆர்டர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஒரு ஆர்டர் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. ஆர்டர் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 1299 இருக்கிற பிளான்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டாட்டிக் ஐபி கிரியேட் ஆயிடுது. பட் இது 599 பிளானில் போட்டிருக்கறனால அடுத்த அப்ரூவலுக்கு வரும். இது எங்கே இருக்குன்னா பெண்டிங் சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும். இது எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஐபி கிரியேட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் போய் செலக்ட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அசைனடு டு சிஓன்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸேப்பியர் ஆயிரும். இதனோட டோட்டல் டீட்டெயில்ஸு உங்களுக்கு இதில் சிஓன்னு இருந்துச்சுனாலே நீங்கள் அடுத்தது பிபிசிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சார் இது மாதிரி ஸ்டாட்டிக் ஐபி ஆர்டர் போட்டிருக்கோம், கொஞ்சம் அதை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி கிரியேட் ஆயிரும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.